தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை அதிமுக அவைத்தலைவர் ஆகின்றார். அண்ணாமலை அதிமுக அவைத்தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை இவர் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி. இவர் மோடியின் மீது உள்ள ஈர்ப்பால் பாஜகவில் இணைந்தார். பின்பு பாஜக மாநில தலைவரானார். இவருடைய காலத்தில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தது. தாமரை மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இவருடைய வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி என்று உறுதியாக இருந்தார். இதன் காரணமாக பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். தற்பொழுது அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் என்ற ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கியுள்ளார். விரைவில் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க உள்ளார். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது அதிமுக காலியாகி கொண்டிருக்கிறது. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. எடப்பாடியின் தலைமைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கட்சி இனிமேல் வளருமா என்பது சந்தேகக்குறியாக உள்ளது. இனிமேல் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லாம் சாறை சாறையாக விலகி தமிழக வெற்றி கழகம், திமுக, நாம் தமிழர் கட்சியில் இணைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை தூக்கி நிறுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். அண்ணாமலையை அதிமுகவுக்கு கொண்டு வந்தால் இழப்பை சரி செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். இதற்காக அண்ணாமலைக்கு தூண்டில் போட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை அதிமுகவில் இணைய வேண்டும், தனக்கு வயதாகி விட்டது, தனக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் அதிமுகவில் அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். தற்பொழுது அண்ணாமலையை அதிமுகவுக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி முயற்சிகள் மேற்கொண்டுள்ளார். ஆனால் அண்ணாமலை தரப்போ மௌனமாக உள்ளது. அண்ணாமலை அதிமுகவில் சேர்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.